வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் பார்த்தோம்னா நமது சந்தைகள் ஒரு ஹை வாலடைல் மூவ்னு சொல்லலாம். கடைசி நாள் ஒரு 2 நாள் முன்னாடி தான் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி வந்தது. அதுமாதிரி ஒரு அபரிமிதமான ஒரு டிக்ளைன் இன் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன் அமெரிக்கன் மார்க்கெட்டில். அதுமாதிரி நமது லோக்கல் மார்க்கெட்டில் எஸ்ஐபி பார்த்தோம்னா ஜூலை 23,000 கோடி ரூபாயை தாண்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜப்பானீஸ் கவர்மெண்ட் ஒரு டாவிஷ் சிக்னல் அபவுட் த இன்ட்ரெஸ்ட் ரேட், இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வாரத்தினுடைய கடைசியிலே சந்தைகளில் ஒரு நல்ல திருப்பு முனையை கொடுத்தது என்று சொல்லலாம். இருந்தாலும் தேசிய பங்கு சந்தை நிஃப்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலடைல் மூவோட 350 புள்ளிகள் குறைந்து 24,378 முடிவடைந்திருக்கிறது. இந்த வாலடைலிட்டிக்கு 2 விஷயங்கள் முக்கிய காரணம். ஒன்று ஜப்பானீஸினுடைய கேரி ட்ரேடினுடைய இம்பேக்ட், இரண்டாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நோ சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் தகுந்தாற்போல் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுபோல் நமது சந்தைகளில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேக் பார்த்தீங்கன்னாக்க பிகாஸ் ஆஃப் திஸ் எஸ்ஐபி வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதனால அவங்களுடைய ஸ்டேக் மார்க்கெட்டில் அதிகரித்திருக்கிறது. மறுபுறம் எஃபிஐன்னு சொல்லுவோம், எஃப்ஐஐ அவங்களுடைய ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 12 வருடத்தினுடைய லோவை தொட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிஃப்டி 500 ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா 18.8% வரைக்கும் ஜூன் 2nd குவார்டர், ஜூன் 2024 குவார்டர் வரலையும் மார்க்கெட்டில் அவங்க விற்றுருக்காங்க. அதோட அவங்களுடைய ஹோல்டிங் பார்த்தீங்கன்னாக்க லோவஸ்ட் லெவல் இன் 12 இயர்ஸ். மேலும் எஃப்ஐஐ போன வாரம் கிட்டத்தட்ட 20,360 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 21,269 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மேலும் போன வாரத்தில் இன்னொரு ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன் ஜியோ பொலிட்டிக்கலில் பார்க்கும் பொழுது பங்களாதேஷில் இந்த பொலிட்டிக்கல் டர்மாயினால் பார்த்தோம்னா நம்மளோட இருக்கக்கூடிய ட்ரேட் இம்பேக்டில் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு அழுத்தங்கள், இவையெல்லாம் சந்தைகளில் ஒரு இம்பேக்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்ச உடனே சந்தைகள் மறுபடியும் நார்மல்சிக்கு திரும்பினதுன்னு சொல்லலாம். ஸோ 24,370 முடிவடைந்தது. வரும் வாரம் எப்படி இருக்கும், வரும் வாரத்தில் எதையெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வரும் வாரத்தில் பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் அண்ட் வீக், ஏன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு சந்தைகள் லீவு, 4 நாட்கள் தான். ஸோ அதனால வியாழக்கிழமை இருக்கக்கூடிய வீக்லி எஃப்எண்டோ புதன்கிழமைக்கு சுவிட்ச் ஆகுது. அதனால வாலட்டிலிட்டியும் மிகுந்து காணப்படும் என்று சொல்லலாம். மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி இருப்பதனால் ஸோ இந்த வாரம் மார்க்கெட் ஒரு பெட்டர் மூவ்ல செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மெயினாக இந்த பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்றதுக்கு சில காரணங்கள் இருக்கணும் இல்லையா. அதில் பார்த்தோம்னாக்க முதலாவதாக ஸ்டேபிள் குளோபல் வாலட்டிலிட்டி, தென் ஜப்பானீஸ் கவர்மெண்டுடைய டெசிஷன், தென் சிபிஐ டேட்டா இன் யூஎஸ் அண்ட் இந்தியா வர இருக்கிறது, தென் பிபிஐ டேட்டா இன் யூஎஸ் யூகே இருக்கு, ஜிடிபி டேட்டா ஜப்பான் யூகே அண்ட் யூரோப்பியன் யூனியன் இருக்கு. ஸோ அதனால நம்ம நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல துறைகளை பார்க்கும் பொழுது எஃப்எம்சிஜியில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்திருக்கு. அதுபோல பார்மாசூட்டிக்கல்லையும் வந்திருக்கு. ஸ்ட்ராங் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இன் ஆட்டோமொபைலில் சேல்ஸ் டேட்டா இருக்கிறதுனால ஆட்டோமொபைல் செக்டார்லையும் ஒரு மொமெண்டம் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இதை தவிர டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னாக்க ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துள்ளது. ஏன்னா ஆஃப்டர் த ரீசன்ட் கரெக்ஷனுக்கு அப்புறம். தென் பிஎஸ்யூ பேங்க்ஸும் பார்த்தோம்னாக்க ஒரு பவுன்ஸ் பேக் ஆஃப்டர் த ரீசன்ட் கரெக்ஷன். ஸோ அதனால் இந்த துறைகள் எல்லாம் வரும் வாரத்தில் ஒரு மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஹெடன்பர்க் பார்த்தீங்கன்னா அந்த அதானி உடைய கேஸ் பார்த்தோம்னா ஒரு வருஷமாக ஓடிட்டு இருக்கு இல்லையா. இப்போ புதுசாக ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். என்னவென்று பார்த்தால் செபி சீஃப் அவருடைய ஹஸ்பண்ட் தாவல் 2 பேரும் ஒரு அலிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை அதானி குழுமமும் செபியினுடைய சீஃபும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க. பட் இது ஒரு பெரிய இம்பாக்டை சந்தைகளில் கொடுக்காது என்று நம்பலாம். அதனால சந்தைகள்
ஒரு பெட்டர் பொசிஷனில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வாலட்டிலிட்டி மிகுந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டி வந்து சஸ்டைன்டு அபவ் 50-day எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவோமே, அந்த ஜோன் வந்து 23,970 அந்த ஜோனுக்கு மேலே இருக்கிறதுனால 24,700 ஜோன் வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் அதில் வந்து ஒரு டெசிசிவாக மூவ் ஆகி மேலே போச்சுன்னா 25,100 கூட செல்லலாம். மேலும் வரும் வாரத்தில் சப்போர்ட்னு பார்த்தோம்னா நிஃப்டிக்கு 24,312 to 24,200 இந்த லெவலில் இருக்கக்கூடும். ஹையர் லெவலில் பார்த்தோம்னா 24,421 to 24,529 இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளைய தினம் நமது சந்தைகள் வந்து ஒரு வாலட்டைல் மூவுடன் இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாவ் ஏ ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.